After 60 days of cricket, two teams have finally made to the finals. So GT வந்து ஆர்சிபியை மீட் பண்ண போறாங்க இந்த வீக்கெண்ட் சண்டே. செம கேமா இருக்க போறது. ஸோ செம விக்டரி டுடே. த கேப்டன்ஸ் நாக் பை சுப்மன் கில். ஹி ஹஸ் ரியலி வாக் த டாக். ஏன்னா அவர் த வே ஹி ஃபவுண்ட் த கேப்ஸ், இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ எக்ஸலன்ட். ஒரு பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் அண்ட் so many number of fours வந்து ஒரு T20ல அடிக்கிறது வந்து ரியலி ஒரு கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ். ஹி ஜஸ்ட் ஃபவுண்ட் த கேப்ஸ். அவரும் போலரும் மட்டும்தான் கிரவுண்ட்ல ஆடின மாதிரி இருந்தது. வேற யாருமே இல்ல. ஃபீல்டர் எல்லாம் கண்ணுக்கே தெரியல. த வே ஹி லாஃப்டட், அவர் அடிச்ச அந்த லாஃப்டட் ஷாட்ஸ் அண்ட் த வே ஹி ஃபவுண்ட் த கேப்ஸ், it was just a brilliant innings. Along with Sai Sudarshan and Gill is really one of the best T20 partnerships. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜிடிக்கு வந்துட்டு ஈவன் தோ தே ஹாவ் சோ மெனி இஷ்யூஸ் இந்த பேட்டிங், அதாவது அந்த ஒரு 3 பிளேயரை தவிர வேற யாருமே இல்லைன்னு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் ஆல் தட் கன்சிடரிங் ஆல் தட் அசைட், அவங்க ரெண்டு பேரும் த வே தே பிளே த பவர் பிளே, தே ரியலி மேட்ச்ட் ஆர்ஆரோட பவர் பிளே எக்ஸாக்ட்லி. ஸோ it was a great overall innings to watch, and they're going to play at home in the finals. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு தே ஹாவ் தி எட்ஜ் இன் த ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. பட் எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃபுல்லாக பேசிடலாம். ஆர்ஆர் த வே தே பேட்டட் அண்ட் வெரி இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ், அதாவது க்ளோஸ் டு 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டு ரியலி வைபவ் சூரியவன்ஷி ஹஸ் ரியலி ஒரு மெச்சூரான இன்னிங்ஸ். அண்ட் த வே ஹி ஹஸ் பேட்டட் is just it's no words. ஏன்னா செகண்ட் he's playing this for the second time. ஏன்னா the first year வந்துட்டு not too many expectations, but he has performed in the second year now. is we are really seeing magic in front of our eyes. So we'll completely discuss about everything. We'll start with the way the match ஓட flow பத்தியே இது பண்ணி அப்படியே பேசிடலாம் தேவா. So what do you think? நம்ம ஆர்ஆரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம். அண்ட் த லென்ஸ் தட் ஜிடி bowlers bowled. டெஃபினெட்லி அவங்க இன்னிங்ஸோட ஹாஃப்ல வந்துட்டு when ஆர்ஆர் finished, they definitely finished on a very high. ஏன்னா இது ஒரு 200 ஸ்கோரை வந்துட்டு ஒரு ரியலி 20 runs மோர். ஸோ பட் ஸ்டில் இவங்க வந்து 18.4 ஓவர்ஸில் அவங்க ஜிடி பண்ணிட்டாங்க. ஸோ வாட் டு யூ திங்க் ஓவரால் கேமை பற்றி என்ன நினைக்கிற? வில் கோ டைம் பை டைம் எப்படி இது பண்ணி அதை பற்றி பேசிடலாம். ஸோ how do you think about ஆர்ஆரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லு. நான் ஆக்சுவலா பார்த்தா உண்மையா சொல்ல போனா ஒரு டெரிஃபிக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். உண்மையா சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 overs அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் லைக் செஸ் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல குடோஸ் டு குஜராத் டைட்டன்ஸ். அவங்களோட பவுலிங் நான் சொல்றேன், த ப்ராப்பர் அக்ரெசிவ் டெஸ்ட் மேட்ச் லைன்ல போட்டாங்க. போத் சிராஜ் அண்ட் ரபாடா தே ஸ்டார்டட் ரியலி வெல். அதுவும் வைபவ் சூரியவன்ஷிக்கு எஸ்ஆர்ஹெச் பண்ண மிஸ்டேக் என்னன்னா தே ட்ரைட் டூ மச் ஆன் த ஒன்லி யாக்கர்ஸ். பட் அது நிறைய ஸ்லாட்ல மிஸ் ஆகி அண்ட் அகைன் அவர் வந்து டெரிஃபிக் பேட் ஸ்விங் இருக்கு அண்ட் ஹி கிளியர்ஸ் ஹிஸ் ஃப்ரண்ட் ஃபுட். அந்த ஃபுட் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன இதுனா, அதாவது டெரிஃபிக்கான ஒரு இன்டு த பாடி ஆங்கிள்ட் அவே ஆட்லிங்ஸ்ல பவுலிங் போட்டாங்க. பிளஸ் டெரிஃபிக் பவுன்சர், அதாவது அவர் பாடி லைன் பவுலிங் மாதிரி டெரிஃபிக்கா அந்த மாதிரி இது பண்ணாங்க. ஆக்சுவலா பார்த்தா போத் சிராஜ் அண்ட் ரபாடா, அதாவது ரபாடாவோட செகண்ட் ஓவர் எடுத்தோடனே அவங்களை ப்ரெஷர் பண்ணி விக்கெட் வேற 2 விக்கெட் போயிடுச்சு. இட் வாஸ் ஒன் ஆஃப் த, என்னை பொறுத்தவரையும் ஒரு சென்சிபிள் நாக் ஃப்ரம் வைபவ் சூரியவன்ஷி கிட்ட இருந்து நான் சொல்றேன். அதாவது he took his time and he waited for his shots. அது இஃப் ஒரு ஜஸ்ட் ஒரு மில்லி இன்ச் நவுந்துச்சுன்னா அவர் கிளியர் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா ரபாடா வந்து ஆல்மோஸ்ட் இன் 4th ஓவர்ல 2 பால் நல்லா போட்டாரு. 3.4 3.5 வந்து டெரிஃபிக்கா ஆங்கிள்ட் அவே. அவரோட ஜோன்லயே இல்லாம வெளியில இது பண்ணாரு. அவர் பேட் ஸ்விங்ல இது பண்ணாம மிஸ் பண்ணி விட்டாரு. ஆனா லாஸ்ட் பால் வந்து ஒரு 6 to 8 மீட்டர் லென்த்ல ஆட்லிங்ஸ் ஒரு இட்டு தி டெக் bowling இது பண்ணாரு. அதை ஸ்ட்ரைட்ல ஒரு 6 கிளியர் பண்ணாரு பாரு. அதாவது இதெல்லாம் ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட் சொல்ல போனா வைபவ் சூரியவன்ஷி கிட்ட. he completed his IPL 778 with 240 strike rate, which is the best one till date in IPL history. நான் சொல்ல போனா விராட் கோலி even though he has scored 900 runs, கில் 800, பட்லர் இது பண்ணாங்க, நிறைய பிளேயர், so many players has done ஒரு Himalayan amount of runs. பட் யாருமே இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட் வித் திஸ் கன்சிஸ்டன்சி யாருமே பண்ணதே கிடையாது. அதுவும் அட் த ஏஜ் ஆஃப் செகண்ட் IPL சீசன். இஸ் அன் எமர்ஜிங் பிளேயர், இஸ் யங் பிளேயர், யங் கிட், 16 years old. அவர் பண்றது வந்து இதெல்லாம் வந்து வி ஆர் வெரி குட் திங். இந்தியா டீம் வந்து அவரை கரெக்டா மோல்ட் பண்ணி கொண்டு போகணும் என்னை பொறுத்த வரையும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் போஸ்ட் பவர் பிளேல அவர் ஆடின விதம் இருக்கு பாரு, அங்க வந்து குடோஸ் டு ஹிம். அதாவது ஓல்டர் சூப்பரா போட்டாரு.
இந்த போஸ்ட் பவர் பிளேக்கு அப்புறம் ஓல்டரா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் அந்த ஒரு 1 ஓவர் அவரும் நல்லா போட்டு இது பண்ணியிருந்தாரு. ஸோ தே சமோ கண்ட்ரோல் த கேம். அந்த தேவையில்லாம அந்த பவர் பிளேல மேபி என்னை பொறுத்தவரையும் என்னன்னா இவருக்கே கொடுத்துருக்கலாம், ரபாடாக்கு 1 ஓவர் கொடுத்துருக்கலாம். 1 மோர் ஓவர் அங்க பவர் பிளேல இது பண்ணியிருந்தா அந்த 1 ஓவர் வந்து ஜடேஜா அவுட் ஆஃப் த சிலபஸா நல்லா ஆட்டு போயிட்டாரு. ஜடேஜா என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் அவுட்டுக்கு முன்னாடி வரையும் டெரிஃபிக்கான ஒரு நாக்கு அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அவருக்கு ஃபீல் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் அவரால் ரன் மேக்கிங் பண்ண முடியல. ஐ திங்க் நான் என்ன நினைச்சேன்னா அது வந்து நான் கணேஷ் நம்ம ஆஃப் டாபிக்ல இது பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், மேபி இது வந்து ஒரு டாக்டிக்கலா பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கரெக்டா ஸ்பின் வரும்போது சம் ஸ்ட்ரகிள் வில் டேக் சம் டைம்னால ரியான் பராக கொண்டு வந்தாங்க. ரியான் பராகும் அதே மாதிரி இன்டென்ட்டா ஆடினாரு, அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு டக்குனு. ப்ராப்ளம் என்னன்னா அந்த எலிவேஷன் கிடைக்கல அந்த இதுல, இல்லனா I felt அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஐ திங்க் 125 என்னமோ between வைபவ் சூரியவன்ஷி and ஜடேஜா பார்ட்னர்ஷிப். அதுல வந்துட்டு ஜடேஜாவோட 30 ball 40 தான் வந்துட்டு was I felt was the difference. இல்ல 17 balls something 34 or 36 he was scoring more. அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஹையர் தென் வைபவ் இருந்துச்சு ஆக்சுவலா. போஸ்ட் இதுக்கு அப்புறம் தான் அவரோட இது ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஐ ஃபெல்ட் பேட் ஆஃப் இவங்களோட இதுல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தே மேட் ஒன் மிஸ்டேக். தஷ்வந்த் ஷனாக்கா நாட் கிளிக், எனி ஒரு மேட்ச் கூட கிளிக்கே ஆகல. சிம்ரன் இட்மேர் இருக்கும்போது இட்மேர் கொண்டு வந்துடும். ஈவன் தோ அவர் டெரிஃபிக் வேர்ல்டு கப் ஸ்பின் அங்கதான் ஸ்பின் பவுலர்ஸ் இது பண்ண முடியும். இவங்களும் குஜராத் டைட்டன்ஸும் 1 மோர் ஓவர் வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணியிருந்தாரு, 200 ஓவர் கொடுத்துருக்கலாம் அந்த டைத்துல. தே மிஸ் த ட்ரிக் அங்க. ஈவன் தோ irrespective ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் இந்த இது நடக்கும்போது அவங்க அந்த 8 to 15 ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸ் போலன்னு போலந்தாங்க. அங்கதான் அவருக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு வைபவ் சூரியவன்ஷி அடிப்பட்டதுக்கு அப்புறம் 13 balls 38 runs. இட் ஷோஸ் இஸ் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த பையன்கிட்ட அந்த அங்கர்னஸ் இருக்கு. ஐ கேன் see the legends, அதாவது கோலியா இருக்கட்டும் சச்சினா இருக்கட்டும், the hungry அந்த இது இருக்கு பாத்தியா, அது தெரியுது. ஸோ he will reach more. அந்த ஒரு இன்ட்யூஷன் எனக்கு ஃபீல் ஆகுது வைபவ் சூரியவன்ஷி கிட்ட அந்த ஒரு இது. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் சொல்ல வருது என்னன்னா அந்த ரபடா அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே வந்து ஆட் லெங்க்ஸ் 6 to 8 மீட்டர் ரேஞ்ச்ல போடுறாங்க. ஆங்கிலிங் அவேல போயிட்டு இருக்கு எல்லாம். அத ஸ்ட்ரைட்ல அடிச்சா இருப்பாரு. அந்த லெங்க்த இது வரைக்கும் கேப் அங்க ஃபைன் பண்றாரு. அதாவது அங்கதான் ஃபீல்டர் வெளியில இல்ல, அந்த கேப்பை ஃபைன் பண்ணி அங்க அடிக்கிறாரு. அதே மாதிரி மிட் ஆஃப்ல அடிக்கிறதா இருக்கட்டும். சோ இதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாது. அந்த எபிலிட்டி டு கிளியர் தட், அதுவும் வந்து டெரிஃபிக் அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்தவரையும் வைபவ் சூரியவன்ஷி கிட்ட. அண்ட் புவர் bowling from ரஷித் கான் அந்த கடைசி ஓவர் டொனோவன் ஃபெரேரா அவங்களோட bowling காம்பினேஷன்ல வந்துட்டு they have a lot of options. ஏன்னா இவர் நிஷாந்த் சித்து கூட ஒரு ஆல்ரவுண்டர், அவர் மோஸ்ட்லி அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் சாய் கிஷோர் இன்னைக்கு யூஸ் கொடுக்கல, வாஷிங்டன் சுந்தர் வேற இருக்காரு. they have like 7 or 8 நிஷாந்த் சித்து இன்க்ளூட் பண்ணா they have 8 bowling options. ஒன்னு வைபவ் வந்துட்டு கொஞ்சம் அவரோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா that he'll become it's just not going to அந்த ஒரு ஃபிட்னஸ் மட்டும். see obviously in this age அவர் வந்துட்டு is chubby, அதெல்லாம் வந்துட்டு that will come, it comes with age, and as you grow வந்துட்டு it definitely all that will be automatically taken care. But overall இந்த GT ஓட பேட்டிங் வந்துட்டு it never looked like ஒரு லிமிட் மேல ராஜஸ்தானுக்கு வந்துட்டு அவங்களோட ஷோல்டர்ஸும் டிராப் ஆயிடுது. பட் the way both these were playing, unfortunately they would have got now no lossல அடிச்சிருப்பாங்க. திருப்பி வந்து சாய் சுதர்ஷனுக்கு வந்து இன்னொரு ஃபன் நடந்துருது இந்த கேமும் கன்சிக்யூட்டிவா செகண்ட் டைம். சோ கில் வந்துட்டு the way he was batting it looked like அவர் வந்துட்டு he was ஒரு மெடிடேஷன்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. he was just middling the ball gaps, he was finding it. so I think it is கில்ல பொறுத்த வரைக்கும் it's one of his best T20 knocks IPL ல. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா வந்து பிச்சும் வந்து பெட்டராவும் ஆயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதாவது டாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு, அது மேட்ச் ரெஃபரி வந்து நாட் ஹெர்ட், அதனால வந்து பட் அது வந்து எவென்ச்சுவலி ஜிடிக்கு அட்வான்டேஜா முடிஞ்சு போச்சு பார்த்தா. அதாவது விக்கெட் கம்ப்ளீட்டா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரையும் பால் கிரிப் ஆச்சு. ஆக்சுவலா இவங்களுக்கு ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அந்த ஒரு இது இருந்தது. வேற செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரையும் சுத்தமா கிரிப்பே ஆகல, அப்படியே ஸ்லைட்லி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா போச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவரும் வந்து ட்ரை பட் லிட்டில் பிட் வித் கொடுத்துட்டாரு. அதனாலதான் வந்து ஈஸியா வந்து அண்ட் அகைன் சுப்மன் கில் இஸ் அ டெரிஃபிக் இன் பிளேயிங் ஆட் லெங்க்ஸ் வந்து அவர் நல்லா ஆடுவார். ஆக்சுவலா பொறுத்தவரையும் பவுன்சர்லாம் அவருக்கு வந்து இஸ் அ வெரி குட் பிளேயர், ஹி கிளியர்ட் இட். அதை பொறுத்தவரையும் அண்ட் ஈவன் என்ன ஒரு பெரிய பியூட்டினா சுப்மன் கில் கிட்ட இருந்து பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அவரா இருக்கட்டும் சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ரெண்டு பேரும் they both identify the gap to the perfection, அது to the T level. அந்த ஒரு அதுக்கு ரூம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்க. அதாவது நீ வந்து இங்க போட போறேன்னா நான் உனக்கு வந்து டவுன் த லைன் வந்து நான் வந்து
ஓவர் இன்சைட் அவுட் ஷாட் அடிக்க போறதா இருக்கட்டும், அந்த கவர்ஸ்ல அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ரீஜன்ல எல்லாமே வந்து he found the gap. அதாவது அவரோட ஃபீட் மூவ்மெண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு இல்ல. அது வந்து ஒரு டெரிஃபிக்கான விஷயம். அண்ட் அகைன் the way he handled the spinner இருக்கு பாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருக்கட்டும், இஸ் ஒன் ஆஃப் த டெரிஃபிக் பிளேயர். அதாவது அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இன் குட் லென்த் ஏரியால he has 160 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் டெரிஃபிக் ஆவரேஜ் அதுல வச்சிருக்காரு கில்ல பொறுத்த வரையும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, கில் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல். சுரேஷ் ரெய்னாக்கு அடுத்து இவர் தான் ஹையஸ்ட் ரன்ஸ் 583 ரன்ஸ் வித் 49 ஆவரேஜ் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. இஸ் த ஒன்லி பிளேயர் ஸ்கோரிங் பிளே ஆஃப் கேப்டனா ஃபர்ஸ்ட் பிளேயர் இவர் தான் 100 அடிச்சதா இருக்கட்டும். அதே சமயத்துல இது வந்து அவரோட செகண்ட் பிளே ஆஃப் 100. இது முன்னாடி யாருமே பிளே ஆஃப்ல வந்து செகண்ட் 100 அடிக்கவே இல்லை. ஸோ இஸ் கமிங் அப். அதாவது இஸ் அ வெரி பிக் மேட்ச் பிளேயர்னு காமிச்சிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல் இதை பொறுத்த வரையும். அண்ட் ஜிடி டீமையும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் மதிப்பீடுல தே ஆர் டார்க் ஹார்ஸ் டீம். ஆக்சுவலா பார்த்தா யாருமே நீ பெருசா வந்து ஜிடியை வந்து இது பண்ணிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபீல் பண்ணேன், ஏன்னா அவங்களோட டீம் நல்லா இருக்கு. அதாவது அவங்க ஸ்மார்ட்டா எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா, அவங்களோட டாப் 3 வச்சுக்கிட்டு அவங்களோட மிடில் ஆர்டர் வீக்னஸ் அப்படியே கம்பைன் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரன் ஸ்கோர்ட் பை திஸ் டாப் 3. அவங்களுக்கு இஷ்யூ அதுதான். பட் அகைன் அவங்களுக்கு டெரிஃபிக் பவுலிங் அட்டாக் இருக்கு. 7 பவுலர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு சாய் கிஷோர் பவுலிங்கே யூஸ் பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் பவுலிங் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களே ஒரு 16 ஓவர்ஸ் வரையும் ஃபேஸ் பண்ணிடுறாங்க இந்த டாப் 3. அதனால வந்து அவங்களுக்கு அந்த பெருசா வந்து பினிஷிங் பண்றதுக்கு மிடில் ஆர்டர் ரோலுக்கு பெருசா தேவைப்படாம இருக்கு. அண்ட் தே ஆர் வெரி கன்சிஸ்டன்ட். 2022ல சாம்பியன், 23ல ஃபைனலிஸ்ட், 24 மட்டும் மிஸ் ஆச்சு பிகாஸ் ஹார்திக் பாண்டியா ட்ரேட்னால. 25ல அகைன் தே கேம் டு தி பிளே ஆஃப்ல மும்பைட்ட தோத்தாங்க. 26 இப்ப அகைன் ஃபைனல்ல இருக்காங்க. இவங்க ஜிடியா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், தே ஆர் த ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், வெரி கன்சிஸ்டன்ட் டீம். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தா ஆர்சிபியும் 5 டைம்ஸ்ல 4 டைம் பிளே ஆஃப் ஃபைனல் வந்திருக்காங்க. இவங்களும் வந்திருக்காங்க. 2 பேரும் ஒன் டைம்ஸ் ஈச் ஃபைனல் அடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் ஷோஸ் தட் தே ஆர் த கரண்ட். இந்த 2 டீமும் வந்து வெரி கன்சிஸ்டன்ட் டீம் இன் திஸ் 5 இயர்ஸ்ல சொல்ல போனா ஜிடி டீமை பொறுத்த வரையும். ஸோ அப்படியே அந்த ஃபைனல் ஒரு கேமுக்கு போயிடலாம். ஜிடியோட ஹோம்ல அகமதாபாத். தட் ஸ்டேடியம் இஸ் கோயிங் டு பி ஃபுல் as well as it's going to be a little bit of an advantage for GT. But I do feel that அவங்க டெஃபினெட்லி ஆர்சிபியோட ஃபேன்ஸ் வந்துட்டு 50% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் ஸ்லைட்லி ஒரு ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு ஃபேன் சப்போர்ட் வந்துட்டு மைட் பி பெட்டர் இன் தட் கிரவுண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிரவுண்டுக்கு இதுக்கு போயிடலாம், அந்த மேட்சுக்கு போயிடலாம். நான் வந்துட்டு ஆர்சிபி பற்றி சொல்லிடுறேன். அவங்க பெருசாக ஐ டோன்ட் திங்க் தேர் கோயிங் டு பி எனி சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் தே ஹாவ் இப்போ ஃபில் சால்ட் வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் தட் ரோல். அண்ட் இவங்க வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல மேபி இன்னொரு ஸ்பின்னர் சுரேஷ் சர்மா கூட போக சான்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் தே மைட் பிளே வித் ஒரு 3 ஃபாரினர்ஸ் வச்சு கூட ஆடலாம். பட் அது பார்க்கலாம், பிகாஸ் ஹவு தே ஃபிட் இன் போத் வந்து பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் இஸ் பிளேயிங் வந்துட்டு தென் எப்படி ரொமாரியோ ஷெப்பர்டை ஃபிட் இன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் ஐ ஃபீல் ஆர்சிபி ஆர் வெரி வெல் கேப்பபிள் ஈவன் தோ ஜிடிக்கு ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும். டாஸ் ஆல்சோ வில் பி ஒரு பிகாஸ் அது பிளே ஒரு ஃபைனல்னால வந்துட்டு டாஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அந்த ஒரு சேஸ் பண்ணுறது ஈவன் இஃப் இட் இஸ் லைக் ஒரு 200, 210, 220 வந்துட்டு if they hit the right areas. We have seen Bhuvi even in this age வந்துட்டு he's just a master. So the key wickets are one of those two, at least one of those two எடுத்தா கூட வந்துட்டு சீப்பா எடுத்தாங்கன்னா பவர் பிளேல GT will be in the back foot. So என்ன நினைக்கிற இது ஃபைனல்ஸ் பத்தி? who do you think who do you think will come out on top? அதுக்கப்புறம் உன்னோட தாட்ஸும் சொல்லிடு and your players to watch out for அதையும் சேர்த்து சொல்லிடு. நானும் அதுக்கப்புறம் சொல்றேன். நான் உனக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து அட்வான்டேஜ் ஃபார் ஜிடி தான், நான் அது ஒத்துக்கிறேன். பட் இந்த சீசன்ல பார்த்தா த பெஸ்ட் டீம் அண்ட் வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி டெரிஃபிக்கான டீம்னு பார்த்தா ஆர்சிபி தான் நான் சொல்வேன். தே ஆர் அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டீம். ஆக்சுவலா இந்த சீசன்ல தே ஆர் வெரி குட் இன் தட். அந்த ஆஸ்பெக்ட்ல லைக் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் எல்லாமே இருக்கு, பேலன்ஸ்டா இருக்குங்கிறது ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ஆர்சிபி ஹேஸ் அன் அட்வான்டேஜ். பட் என்ன வருதுன்னா, இட் இஸ் ஜிடிஸ் டென். அவங்களோட ஓம் பிச்சுங்கிறது வந்து அது அவங்களோட ஒரு லைக் அவங்களோட டென். அவங்க வந்து அகெயின்ஸ்ட் வித் ஆர்சிபி ஆல்சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிராஸ் லைட்டா விட்டுட்டாங்கன்னா அவங்க இந்த பிச் கண்டிஷன்ஸ் எப்படி ஆக போகுது, என்ன மாதிரி சாயில் கொடுக்க போறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். வெதர் தே ஆர் கோயிங் டு கிவ் பிளாக் சாயில் ஆர் ரெட் சாயில் ஆர் த மிக்ஸ் சாயில், அது எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறதும் மேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து அதுவும் அந்த மாதிரி மிக்ஸ் ஆயில் பிளாக் சாயில் விக்கெட் கொடுத்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, அந்த
ஸ்டார்டிங்ல ஒரு 3 to கிராஸ் விட்டு இது பண்ணாங்கன்னா அந்த 3-4 பவர் பிளே ஓவர்ஸ்ல ரபாடாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், அன்லீஷிங் த ஃபயர். ஆக்சுவலா சொல்ல போனா நீ எப்படி ஆர்சிபிக்கும் இருக்கு, புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஜாஸ் ஹசல்வுட்டா இருக்கட்டும், ரசிக் சலாமா இருக்கட்டும், சூப்பரா இது பண்றாங்க. ஆனா இவங்களும் எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லை. இவங்களோட பவுலிங்லயுமே சொல்றேன், சிராஜ் மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ல இவர் இருக்காரு. யாரு? ரபாடா இஸ் மோஸ்ட் விக்கெட் டேக்கர். இந்த சைட்ல பார்த்தா புவனேஸ்வர் குமார், இவர் 28 விக்கெட்னா இவர் 26 விக்கெட். பட் என்ன அட்வான்டேஜ்னா இவர் 8 எக்கானமில போயிட்டு இருக்காரு புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரையும். வேற இவங்களுக்கு எக்கானமின்னு பார்த்தா ஓல்டர் இருக்காரு. ஓல்டர் ஆல்சோ பிக்ஸ் 17 விக்கெட்ஸ். அவரும் குறைஞ்சது இல்ல. அவரும் வந்து ஆபரேட்டிங் அட் லெஸ் தென் 8 எக்கானமில அவரும் போயிட்டு இருக்காரு. சோ இங்க ரசிக் சலாம் இருக்காரு, இங்க பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க, சோ ஜோஸ் ஹேசல்வுட் இருக்காரு, சோ இங்க சிராஜ் இருக்காரு. சோ இந்த மாதிரி தே ஆல்சோ ஹேவ் a வெரி குட். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க வந்து ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகும். சோ ரஷீத் கானும் இருக்காரு, அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாய் கிஷோரும் யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங்டன் சுந்தரும் இருக்காங்க. சோ இங்க இவங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா குருணால் பாண்டியா இருக்கு, ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின் அவர் ஆப்ஷன் இருக்கு. சுயாஷ் சர்மா, எனக்கு தெரிஞ்சு சுயாஷ் சர்மா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் ரைட் வே என்னை பொறுத்த வரைக்கும், சுயாஷ் சர்மா யூஸ் பண்றது தான். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு, அது நம்ம இது பண்ணலாம். பட் ஓவராலா பார்த்தா ஆர்சிபிக்கு தான் நான் இது கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட பேட்டிங் வைஸ்ல சொல்றேன். ஏன்னா பேட்டிங் வைஸ்ல பார்த்தா விராட் கோலி வந்து அவரோட முன்னாடி வந்து விராட் கோலி ஒரு 10 balls to 15 balls டைம் எடுத்துப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் இன் 2023ல ஐபிஎல் இருக்கும்போது 134 இருந்துச்சு. இப்போ 155 பவர் பிளேல 20+ ஸ்ட்ரைக் ரேட். த கீ ஃபார் த ஒரு கோட்டட் பிளேயர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஆனா அடாப்டேஷன் இருக்கு பாரு விராட் கோலி கிட்ட. இதுதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கத்துக்கணும் விராட் கோலி கிட்ட இருந்து. எப்படி அவர் வந்து கேம அடாப்ட் பண்ணிக்கிறாரு பாரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. 66% ஆஃப் த கேம் நான் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். லைக் 1 year பேக்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், பவர் பிளே இஸ் த கீ ஃபேக்டர் தட் டிசைட்ஸ் த மேட்ச். 66% ஆஃப் த டைம்ஸ் வந்து பவர் பிளேவே டிசைட் பண்ணிருக்கு மேட்சை பொறுத்த வரையும். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவரும் தன்னை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாரு. ஆர்சிபியோட கீ ஃபார் சக்சஸ் பார்த்தா எய்தர் விராட் கோலி ஆர் இப்ப வெங்கடேஷரும் டெரிஃபிக் ஆடி இருக்காரு வித் 185 ஸ்ட்ரைக் ரேட், கன்சிஸ்டன்டா 50+ ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. கிடைச்ச மேட்சஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு வெங்கடேஷரும். ஹி இஸ் ஆல்சோ பிக் மேட்ச் பிளேயர். இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஓகே, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனா கோலி வித் தேவ்தத் படிக்கல் டெரிஃபிக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. போஸ்ட் பவர் பிளேல தான் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. இட் இஸ் கம்மிங் டவுன் டு 138, அது மாதிரி 156 160ல இருந்து கம்மி ஆயிருக்கு. ஆனா அங்க அவரோட ரோல் வந்து அடிக்கிறது கிடையாது. அங்க வந்து தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், ரஜத் பட்டிதா இருக்கட்டும், குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், இல்ல கமிங் பேக் லேட்டர் டிம் டேவிட், இவர் ரோல் ஆங்கர். இவர் சிங்கிள் பண்ணி ஒரு சைட்ல விக்கெட் போகாம பாத்துக்கிறது தான் இவர் வேலை. அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஸ்ட்ரென்த் எங்க மாறி இருக்குன்னா, ஏர்லியரா பேக் ஆஃப் லெங்த் டெலிவரிஸ்ல இவர் டைம் எடுத்துப்பாரு. அது என்ன பண்ணுவாருன்னா மோஸ்ட்லி அவர் வந்து மிட் ஆன் ரீஜன்லயே அடிக்கவே ட்ரை பண்ணுவாரு. அது சிங்கிளா போகும். வேற இப்ப என்ன பண்றாருன்னா இஸ் யூசிங் தட் டு பிளே இன் ஸ்கொயர் லெக் ஏரியாவை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கொயர் லெக் ஏரியாவா இருக்கட்டும், மிட் விக்கெட் ரீஜன் இருக்கட்டும், லெக் சைட்ல அதிகமா அவர் கேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஒரு 20% ஆஃப் ரன்ஸ் ஸ்கோரிங் வந்து பேட்டர்ன் வந்து கோலி வந்து இந்த சைட்ல ரன் இன்க்ரீஸ் பண்ணனால அவரோட அந்த இன்டென்ட் தெரியுது. அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச அந்த ஒரு இன்டென்ட் தெரியுது. சோ விச் இஸ் a குட் சைன் ஃபார் இவங்களை பொறுத்தவரையும். ஸ்டில் அவருக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் மாத்ராக்ஸ். அதுல மட்டும் தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் டிப்டு. மத்த எல்லா கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் கிட்டயும் நல்லா இருக்கு. அங்கதான் சாய் கிஷோர். ஆனா அங்க என்ன இதாகுதுன்னா, ரஜத் பட்டிதர்னு ஒரு இமோங்கஸ் ஒரு டெரிஃபிக் ஒரு பிளேயர் இருக்காரு ஸ்பின். அவர் இருக்கனாலே பவுலர் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனால அது நல்லிஃபைட் ஆயிருது. ஆக்சுவலா அந்த ஃபேஸும் நல்லிஃபைட் ஆயிருது. அண்ட் ரஜத் பட்டிதார் வரதுக்கு முன்னாடி 2 லெஃப்ட் ஹேண்டர் வேற இருக்காங்க. சோ அதெல்லாம் சேர்த்தே தேவ்தத் படிக்கலும் இருக்காரு, குருணாலும் இருக்காரு. அதனால சோ அதனால இது வந்து எல்லாமே வந்து ஈஸியா போயிருது. தே பிளேயிங் வெரி குட். ஆக்சுவலா டாக்டிக்கலி தே ஆர் பிளேயிங் ரியலி குட். அப்படி ஒரு அமைச்சிருக்காங்க ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் கீ ஃபார் சக்சஸ். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பியூட்டிஃபுல் ஃபேக்டர் என்னன்னா, விராட் கோலியும் அவரும் ஒரு 600 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த சீசன்ல வித் 160+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. ஓகே, இவங்க ரஜத் பட்டிதரும் டெரிஃபிக் 194 196 ஸ்ட்ரைக் ரேட், டிம் டேவிட் 194 ஸ்ட்ரைக் ரேட், குருணால் பாண்டியாவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரு. சோ அவங்களுக்கு ஒரு வெங்கடேஷ் ஐயர் 185 ஸ்ட்ரைக் ரேட். தே ஹேவ் பிளேயர்ஸ் இன் பேட்டிங்ல பொறுத்தவரையும். இங்க வேற இவங்க கிட்ட வந்து 2 பேரும் 700 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும். டெரிஃபிக் அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலா பார்த்தா சாய் சுதர்ஷனும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். பேக் டு பேக் 700 ரன்ஸ் வித் 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்ல போனா. சோ அது அவங்களோட சக்சஸ் டெம்ப்ளேட். அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச். டெஃபினெட்லி கோயிங் டு பி ஹோப்ஃபுல்லி வி கெட் அ க்ளோஸ் கேம். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே வந்துட்டு அந்த ஒரு க்ளோஸ் கேம்ஸா இல்லை. இட்ஸ் பீன் ஒன் ஹேண்ட் ஒரு ஒன் டீம் இஸ் டாமினேட்டட். ஸோ வில் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நானும் நினைக்கிறேன், ஐ அக்ரி டு ஆல் யுவர் பாயிண்ட்ஸ். ஐ ஃபீல் தட் அந்த ஒரு இனிஷியலி ஒரு பவர் பிளேல ஈவன் ரொம்ப விக்கெட்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் த திங். இப்போ ஆர்சிபி வந்துட்டு
if they are batting they should not lose wickets. Even ஒரு 45 இல்ல 47 runs அது கூட வந்துட்டு ஒரு decent power play. After that they can go for it. ஏன்னா ஜிடியோட அந்த ஒரு because they are bowling all their main bowlers. இப்போ சிராஜ் ரபாடா 6th ஓவர் வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா போடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தேர் bowling the main overs and ஒரு 12-13 ஓவர்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு தேர் மெயின் bowlers அதாவது ரபாடா அண்ட் சிராஜுக்கு வந்து 1 ஓவர் தான் பாக்கி இருக்கு. அண்ட் மிடில் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹோல்டர் போடுறாங்க. ஸோ தே ஹேவ் தட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. வில் சி ஹவு மச் தே யூஸ் வாஷிங்டன் சுந்தர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு அது ஒன்று பார்க்கணும். பட் இட்ஸ் இன்னொரு இல்ல நீ கரெக்டா சொன்ன. பட் ஆனா ஒரு விஷயம் எல்லாமே ஃபைன். விக்கெட் போறதுங்கிறதுலாம் நான் கண்டிப்பா அக்ரி பண்றேன் ஒரு 2-3 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா இங்க மோஸ்ட் ஆஃப் த கேம் பவர் பிளேல முடியுது. அட்லீஸ்ட் பை சேக் ஒரு 60 ரன்ஸ் ஆச்சு ஸ்கோர் பண்ணணும். 47 வந்து ஓல்டு, பட் இப்ப 60 ரன்ஸ் ஆச்சு மினிமம் இருக்கணும். பட் என்ன மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்க? இஃப் இட் இஸ் a ultra case, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் பொறுத்து தானே இருக்கு. ஆமா கண்டிப்பா 2 to 3 ஓவர்ஸ் தான் அதோட இம்பாக்ட் இருக்கும். பட் அகைன் இது வந்து என்ன மாதிரி ஈவன் தோ நான் சொல்ல போனா நம்ம தர்மசாலால பார்த்தது தட் இஸ் a slightly two-faced wicket தான். அவங்க 254 ஸ்கோர் பண்ணாங்க. தட் brings the intent of வெங்கடேஷ் ஐயர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோலியும் அது டேக் ஆன் பண்ண விதம் இருக்கு பாத்தியா? அது வந்து அந்த இன்டென்ட் தேவை. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்களுக்கு வந்து தேவை. The only concern I have is because the number of அந்த ஒரு Tim David வந்துட்டு middle of the tournamentல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு he hasn't really number of balls-ம் கிடைக்கல. அண்ட் அது கிடைச்ச டைமும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கன்வெர்ட் ஆகல. அண்ட் ஆப்வியஸ்லி ஜிதேஷ் சர்மா ஈவன் தோ பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரில்லியண்டாக இருந்தாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் வந்து அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ பார்க்கலாம் அந்த பர்ஃபார்மன்ஸை அப்படியே வந்துட்டு கிருணால் பாண்டியா போன வருஷத்தோட ஜிதேஷ் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் இந்த பேட்டிங் வந்துட்டு கிருணால் பாண்டியா பண்ணிட்டு இருக்காரு நம்பர் 5ல. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் வந்து ஹி நீட்ஸ் டு கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ். நானும் வந்து என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் சொல்லிடுறேன். சொல்லு. நீ ஜிதேஷ் சர்மா பத்தி சொன்ன பாத்தியா? ஜிதேஷ் சர்மா கிட்ட என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு பால்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு 15 to 20 பால்ஸ் பிடிச்சதே இந்த சீசன்ல எதுவுமே கிடையாது. அவர் கடைக்கு வரும்போது அவருக்கான பால்ஸும் ரொம்ப கம்மி. அண்ட் அவர் வரும்போது இஃப் இட் டேக்ஸ் 5 டாட் பால்ஸ், அதாவது ஒரு 2-3 பால்ஸ் டாட் பால் ஆயிடுச்சு, ஒரு 5 பால்ஸ்ல 4 runs 3 runsனா ப்ரெஷர் அப் ஆகுது அவருக்கு. அண்ட் என்ன ப்ராப்ளம்னா தே ஹவ் செட் ஹிம் வெரி வெல். எப்படின்னா அவருக்கு கவர்ஸ் இது டீப் கவர்ல ஆள வச்சிடறாங்க. ஓகேவா? ஆஃப் சைட்ல ஃபுல்லும் ஆள் நிக்க வச்சுட்டு அண்ட் அகைன் மிட் விக்கெட்ல ஆள் இது பண்ணிட்டு டிபிக்கல் சூரியகுமார் யாதவ் மாதிரி அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவருக்கு ரன் ஸ்கோரிங் ஃப்ரீயா இது வர மாட்டேங்குது. அவங்க அதே மாதிரி அவருக்கு போடுற லெங்க்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கலா இருக்கு. பேக் ஆஃப் லெங்க் டெலிவரிஸ் போடுறாங்க, ஆட் லெங்க்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. when once ஜிதேஷ் சர்மா வந்தா he is very good in யாக்கரா இருக்கட்டும், ஃபுல்லர் லெங்க் டெலிவரியில டெரிஃபிக்கா ஆடுற பிளேயர். பட் அவருக்கு முன்னாடி என்னன்னா அவர் வந்து பிகைண்ட் த விக்கெட் நல்லா ரன் அடிப்பாரு. பட் அது மிஸ் அவுட் ஆகுது. அந்த ஊக்கு அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆக்சஸ் பண்ணும். இதெல்லாம் அவர் ட்ரை பண்ணாருன்னா அந்த ஒரு இன்டென்ட் கண்ட்ரோல் பர்சன்டேஜ் இருக்கு ஜிதேஷ் சர்மா கிட்ட. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கண்ட்ரோல் பர்சன்டேஜ் இருக்கு. 70% போனதுல 60% தான் இருந்துச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் தான் மிஸ்ஸிங். சிமிலர் கேஸ் ஆஃப் ஸ்கை அது மட்டும் அந்த ஒரு இன்டென்ட் கிடைச்சிச்சுன்னா I definitely feel ஏன்னா என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர்சிபி வந்துட்டு ஐ ஃபீல் ஜிதேஷ் சர்மா இந்த கேம் வந்துட்டு ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு தோன்றுறது. அவர் பண்ணிட்டாருன்னா திஸ் டெஃபினட்டா வந்துட்டு திஸ் கேம் வில் பி ஆர்சிபிஸ் தான். அண்ட் இப்போ ஜிடிக்கு வந்துட்டு அவங்களோட bowlers பிகாஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவங்களோட அந்த ஒரு 7 players வந்துட்டு இன்னைக்கும் பேட்ஸ்மேன்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் சூப்பரா ஆட்டிட்டாங்க. ஐ எம் அகேன் கோயிங் ஃபார் சாய் சுதர்ஷன். ஏன்னா ஐ ஃபீல் ஹீல் அகேன் பர்ஃபார்ம். ஹோப்ஃபுல்லி அவர் வாண்ட் ஃபைண்ட் அனதர் வே ஆஃப் கெட்டிங் அவுட் அந்த மாதிரி பண்ணாம ஐ ஃபீல் சாய் சுதர்ஷன். ஸோ சாய் சுதர்ஷன் அண்ட் ஜிதேஷ் சர்மா தான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நீ உன்னோட சொல்லிடு. ஐ அக்ரி ஆன் ஜிதேஷ் சர்மா நீ பேசுற இதுல. ஏன்னா இஃப் ஸ்பின்னர்ஸ் கம்ஸ் அவர் வந்து ஒரு டெரிஃபிக் பிளேயர். ஸ்டில் டேட் அவருக்கு ஸ்பின் ஹிட்டிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் ஐ கோ வித் விராட் கோலியே போலாம். கோலி சம்மோ ஃபீல் வந்து கோலிக்கான ஒரு கேமா இருக்க கூட சான்சஸ் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரையும். அண்ட் ஒன்ஸ் அகைன் கோயிங் வித் ஓப்பனர் வெங்கடேஷ் ஐயர். இஃப் ஹி செட் இவரும் டெரிஃபிக்கா இருக்கும். இந்த சைட்ல வந்து ஐ எம் கோயிங் வித் பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன். இவன் தான் கில் இன்னைக்கு அடிச்சிட்டாரு. பட் சமோ வந்து ஒரு ஃபீலிங் வந்து சாய் சுதர்ஷன் இஸ் he played well couple of finals அவர் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதனால ஸ்டில் ஐம் கோயிங் வித் சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர். பவுலிங் வைஸ் வந்து இந்த கண்டிஷன்ல பொறுத்தவரைக்கும் பிரசித் கிருஷ்ணா ஃபார் ஜிடி. இங்க வந்து இவங்களுக்கு வந்து ஐம் கோயிங் வித் இவர் எசல்வுட் என்ன பண்றாங்கன்னா. பட் ஐ வில் கிவ் தி நான் வந்து ஜிடி ஃபீல் பண்றேன். ஓகே, நீ ஜிடி ஃபீல் பண்ற. ஈவன் தோ
ஆர்சிபிக்கு தான் வந்து ஹை சான்ஸ், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது படி பார்த்தா மார்ஜின் வைஸ் ஆர்சிபி தான் ஹெட். பட் எனக்கு என்னமோ கட் ஃபீல் படி ஐ எம் ஃபீலிங் ஜிடி. ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் கேம் அவங்க வந்துட்டு இந்த குவாலிஃபயர் ஒன்ல வந்துட்டு ஜிடி வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸ் டவுன் தோத்தாங்க. பட் ஆனால் இப்போ எப்படி பார்க்கலாம், அவங்க கண்டிப்பாக வெறியில் வருவாங்க. அண்ட் ஹோம் கிரவுண்ட் வேற, தே டெஃபினெட்லி ஹேவ் தி எட்ஜ். பட் நான் என்ன டீம் எடுப்பேன்னு தெரியும். ஸோ அண்ட் என்னோட பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு இந்த கேம் ஹவு இம்பார்ட்டன்ட், ஏன்னா இட்ஸ் லாங் டோர்னமெண்ட், திருப்பி பேக் டு பேக் ஆர்சிபி ஜெயிப்பாங்களா, நீங்கள் வந்துட்டு விச் டீம் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், போத் ஃபார் ஆர்சிபி அண்ட் ஜிடி. அண்ட் எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.